உங்கள் ட்ரீம் வீட்டோடைய பிளானை உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்க வெறும் 4 டைமென்ஷனை வச்சு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. உங்கள் லேண்டோடைய மெஷர்மெண்ட் ஆப்போசிட் சைட்ஸில் ஒரே வேல்யூவாக இருக்குது, அதனால் உங்கள் டயகனல் வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைடில் எவ்வளோ இடம் வேணும், பேக்கில் எவ்வளோ இடம் வேணும், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இடம் வேணும்னு நீங்கள் உங்கள் பில்டிங்குமே ஒரு ரெக்டாங்குலராக பிளான் பண்ணி முடிச்சிருவீங்க. பட் உங்கள் லேண்டோடைய டயகனல் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா உங்க லேண்ட் டில்டடா இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டயகனல் வேல்யூவை விட இந்த டயகனல் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்போ உங்க லேண்ட் நேரா இல்லாம ஒரு சைடுல கோணலா டில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி டில்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ண உங்க ரெக்டாங்கிள் 2D பிளானை இந்த டில்ட்டான லே அவுட்ல வைக்கும் போது உங்களுடைய செட்பேக், அதாவது நீங்க சைட்ல விட்ட இடம் எல்லாமே ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஃபுல்லாக வேரி ஆகிடும். இதனால் நீங்கள் செட்பேக்கில் பிளான் பண்ணியிருக்க ப்ளம்பிங் லைன், செப்டிக் டேங்க், சம்ப் இது எல்லாமே நீங்கள் ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சமான பிளானை நீங்கள் பல கரெக்ஷன் அண்ட் ரிவிஷன் பண்ணி முடிச்சு தான் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் சைட்டில் போய் மார்க் பண்ணி இந்த இன்ட்ரன்ஸ் வரும்போது உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மனசு வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண டோட்டல் ஸ்டேஷன் வச்சு உங்கள் லேண்டோடைய அவுட்டர் டைமென்ஷனை ப்ராப்பராக என்னென்ன ஆங்கிளில் இருக்குன்றத சர்வே பண்ணி முடிச்சுட்டு அதை வச்சு உங்கள் 2D பிளானை போட ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.